அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் என்று உலகமெல்லாம் பாராட்டும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் கூட எனக்கு பின்னால் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்பட்ட அந்த சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் மற்றும் எல்லா வழிமாறுகளையும் விசேஷமாக அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் குதுபுல் அக்ஸா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் இப்படி நல்லவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு சபையில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் உட்கார வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லவர்கள் அவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்களை அல்லாஹ் உலகத்தில் வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த பாக்கியம், அல்லாஹ்வினால் அவர்கள் பெற்ற பாக்கியம், அன்னவர்களை ஞாபகப்படுத்துகின்ற, அன்னவர்களை பற்றி பேசுகின்ற, அவர்களை பற்றி புகழ்கின்ற, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுகின்ற ஒரு கூட்டத்தினர்களை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறார். அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அவர்களை அல்லாஹ் நாளை கியாமத்தினால் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவர்களை பற்றி பேசுகின்ற, அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து அவர்கள் நடந்த அந்த வழியிலே நடக்கின்ற சிலர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அருமையான சகோதரிகளே, அந்த வகையில நாம் சிந்திக்கின்ற நேரத்திலே சஹாபாக்கள் என்கிறவர்கள் உன்னதமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ற சஹாபாக்களை யாரும் பேச வேண்டாம், சஹாபாக்களை கண்ணியப்படுத்துங்க. என்னுடைய சஹாபாக்கள், நீங்க உலகத்தில ஒரு உஹது மலை அளவு தங்கத்தால வெள்ளியாக நீங்க தர்மம் கொடுத்தாலும் என்ற சஹாபாக்கள் கொடுத்த ஒரு ரூபாவுக்கு பொறுமதி இல்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி பேசினார்கள். அருமையானவர்களே, அந்த சஹாபாக்களில் எல்லாம் மிக உன்னதமான ஒரு சஹாபி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த உலகத்திலே சிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் அவர்களுக்கு முன்னாலே வந்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் சிறந்த ஒரு மனிதராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் ஆலோசனை செய்கின்ற நேரத்திலே உங்களுடைய மார்க்க விடயத்தில ஏதாவது ஒரு விடயத்தில நீங்க ஆலோசனை செய்வதாக இருந்தால் அந்த ஆலோசனையில ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு போனார் கட்டத்திலே. அருமையானவர்களே, அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அஅலமுஸ் ஸஹாபா அஅலமுன் நாஸ், மனிதர்கள் சிறந்தவர், மனிதர்கள் மிகப்பெரிய அறிவாளி என்றெல்லாம் சஹாபாக்கள் அவர்களை பாராட்டினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆலோசனைகள் செய்கின்ற நேரத்திலே பல மார்க்க விடயங்களாக அல்லது உலக விடயங்களாக, குடும்ப விடயங்களாக இருக்கலாம், யுத்த விடயங்களாக இருக்கலாம், எந்த ஒரு கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனைகள் செய்கின்ற நேரத்திலே அந்த சபையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துக் கொள்வார்கள். இந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள், அவர்கள் மறைந்தார்கள். மறைந்த அந்த நேரத்திலே அன்னவர்கள் வஃபாத்தானார்களா இல்லையா என்ற ஒரு பாரிய பிரச்சனை உருவானது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய கையில ஒரு வாளை எடுத்தார்கள். நாம் அறிந்த செய்தி. வாளை எடுத்து சொல்கிறார்கள், இந்த நேரத்திலே யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற ஒரு வார்த்தையை ஒரு மனிதனாவது சொன்னால் நான் அவரை இந்த வாளால வெட்டி கொலை செய்வேன் என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்.
இப்படி பல பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு உறுதிப்படுத்தி சஹாபாக்களை அமைதிப்படுத்தியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தான பின்னால அவர்களை எங்கே அடக்குவது என்ற பிரச்சனை வந்தது. மக்கத்து வாசிகள் சொன்னார்கள் அவர்களை மக்காவில் தான் அடக்க வேண்டும். ஏன்? அவர்கள் மக்காவில் தான் பிறந்தார்கள், அதனால மக்காவில் தான் அடக்க வேண்டும் என்று சில மக்கள் பேசினார்கள். மதீனத்து வாசிகள் சொன்னார்கள் இல்லை, அவர்களை அடக்க வேண்டிய இடம் மதீனா தான். ஏன்? அவர்கள் மதீனாவிலே தான் வஃபாத்தானார்கள், எனவே மதீனாவில் தான் அடக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் பிரிந்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் இல்லை, அவர்களை மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு இடத்தில் அடக்குவோம் என்று சஹாபாக்கள் 3 கருத்துக்களை சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் மக்காவிலும் அடக்க வேண்டாம் மதீனாவிலும் அடக்க வேண்டாம், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், எந்த நபி எந்த இடத்தில் வஃபாத்தாகுவாரோ, எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அவர் வஃபாத்தாகுவார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் அறையில் வஃபாத்தானார்கள், அந்த அறையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே மக்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை, மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபத்வா சொல்லுகின்ற ஒரு முஃப்தியாக, மார்க்க தீர்ப்பை வழங்குகின்ற அறிஞராக அந்த காலத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் இருந்தாலும் பல அறிஞர்கள் இருந்தாலும் அவர்கள் அறிஞர்கள் தான். ஆனால் எல்லா அறிஞர்களை விட எல்லா சஹாபாக்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தியது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான். அது மாத்திரமல்ல, நாம் அறிந்திருக்கிறோம், பல வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்து செல்லுமாறு அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. சஹாபாக்கள் போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அஸ்ஸுஹபத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களோடு தான் செல்ல வேண்டும், உங்களோடு நான் சேர்ந்துதான் செல்ல வேண்டும் என்று ஹிஜ்ரத்து செல்லுகின்ற நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் சென்றாங்க. செல்லுகின்ற நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த பாதையில நடந்து போறாங்க. நடந்து போற நேரத்தில் அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் தூரம் நடக்கிற நேரத்தில் அவசரமாக முன்னே ஓடுகிறார்கள். அப்படி ஓடிவிட்டு அங்கே நிற்கின்றார்கள். பின்னால கொஞ்ச நேரத்தில் இடது புறமாக பாய்றாங்க, இடது புறமாக பாய்றாங்க, பின்னால நிற்கிறாங்க. இப்படி பலவிதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கரே, உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? முன்னால கொஞ்சம் செல்றீங்க, வலது புறமாக வாரீங்க, இடது புறமாக வாரீங்க, பின்னால நிக்கிறீங்க, இப்படி 4 பக்கமாக நீங்கள் செல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஹிஜ்ரத்து செல்லுகின்ற அந்த நன்மையை, அந்த சவாபை நான் யோசித்து சிந்தித்து பார்க்கிற நேரத்திலே அந்த நன்மையின் பக்கம் நான் அவசரமாக ஓடுகிறேன். நான் அவசரப்பட்டு அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக நான் செல்கிறேன். நான் வலதுபுறமாக இடதுபுறமாக பின்னால நான் வருவதற்கு காரணம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ, வலதுபுறமாக அல்லது இடதுபுறத்தால அல்லது பின்னால ஒரு ஆபத்து வரக்கூடாது. அப்படி வருவதாக இருந்தால் அந்த ஆபத்து எனக்குத்தான் அது வர வேண்டும், அது உங்களுக்கு வரக்கூடாது. அதனால் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் நான் இடதுபுறமாக வலதுபுறமாக பின்னால வருகிறேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேசம் வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்திலே வைத்து சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூடாரத்துக்கு உள்ளே, ஒரு கூடாரத்திலே ஒரு இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உட்காருவதற்காக அமைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற அந்த இடத்திலே யார் இருப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பாதுகாப்பது என்ற கேள்வி வந்த பொழுது சஹாபாக்கள் பின்வாங்குகிறார்கள். எப்படி இந்த நேரத்திலே, அதாவது நாங்கள் குறைவாக இருக்கிறோம், அபூ சுஃபியானுடைய படை பெரிய படையாக இருக்கிறது, அந்த காவிர்களுடைய படை
பெரிய படையாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஆயுதங்களை குறைந்தவராக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடன் இருக்கின்ற நாங்கள் யுத்தம் செய்வதற்கு பாதிக்க வேண்டிய ஒட்டகம் குதிரைகள் குறைந்ததாக இருக்கிறது. காவிரிகள் ஆள் பலத்தோட ஆயுத பலத்தோட மிருகங்களோடு வந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் யாரு பாதுகாப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூடாரத்தை பாதுகாத்து அவர்களுடைய அந்த அறையை பாதுகாப்பது யார் என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் பயந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெலிந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சொன்னார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறேன். கையில் ஒரு வாளை எடுத்தார்கள். அந்த வாளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கூடாரத்துக்கு வெளியாக நின்றார்கள். எந்த காபிரும் இந்த கூடாரத்துக்குள்ளே வந்து கூடாது. ஒரு ஆபத்து வருமாக இருந்தால் அது என்னை தாக்கிவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்காக தியாகம் உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, இதனை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு முன்னால சூசகமாக அவர்களுக்கு மொழியாக சொல்லாமல் தைரியமாக சொல்லிவிடாமல் இதற்கு பின்னால நீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்க இமாமாக எடுத்துக்கோங்க, தலைவராக எடுத்துக்கோங்க, கலீஃபாவாக எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிடாமல் சஹாபாக்களுக்கு உணர்த்துகின்றார்கள். எந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, அதாவது அவர்கள் நோயாளியாக இருக்கிற நேரத்திலே யாரு தொழுவிப்பது, யாரு ஜமாத்து நடத்துவது வந்த பொழுதோ என்ற கேள்வி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை உட்படுத்தினார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான். ஏன் நீங்க வந்து ஜமாத்தை நடத்துங்க, நீங்க தொழுகை நடத்துங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள், எனக்கு பின்னால நீங்க தான் இந்த ஜமாத்தை நடத்த வேண்டும், இந்த பள்ளிவாசல்ல பொறுப்பாக இருக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை விசாரித்து மக்களுக்கு ஒரு அமீராக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதனை சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உலகத்திலே பயந்து வாழ்ந்தார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லுகிறாரோ அதற்கு அவர்கள் ஒரு பொழுதும் மாற்றம் செய்யவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிந்ததை கூட தான் தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதற்கு முடிவு சொல்வதில்லை, ஃபத்வா சொல்வதில்லை, விளக்கம் சொல்வதில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் கேட்டாங்க ஒரு கட்டத்தில், இந்த அப்பா என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டார்கள். குர்ஆன்ல உள்ள ஒரு சொல்லு அப்பா என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, சொன்னாங்க, நான் இந்த சொல்லுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த வானம் தான் இதற்கு விலன் கொடுக்குமோ தெரியாது, என்னால தெரியாத ஒன்றை சொல்ல முடியாது. அவர்களுக்கு தெரியும், தெரிந்தாலும் அல்லாத கலாம் குர்ஆன் அதில் அப்பா என்ற சொல்லுக்கு மாத்திரம் விளக்கம் சொல்ல பயன்பாடுகள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அறிஞர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் அறிவாளி என்றெல்லாம் எல்லா சஹாபாக்களாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சஹாபி ஒரு சொல்லுக்கு விளக்கம் சொல்லப்பட்டார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய சகோதரர்களே, இன்றைய காலம் எவ்வாறு இருக்கிறது? வெறுமனே மதரசாவுடைய வாவே கூட நுகராத, மதரசாவுடைய காலடி வைக்காத, அரபை கூட சரியாக தன்னுடைய பேரை கூட அரபில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த அப்பா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல பயந்தார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, குர்ஆனை எங்கே கொண்டு போய் வைத்தார்கள்? இப்பொழுது இருக்கிற குர்ஆன் அல்ல என்று பாராட்டுகிறார்கள். இப்பொழுது இருக்கிற குர்ஆனை நிற்க வேண்டியது இல்லை, இது குர்ஆன் அல்ல. குர்ஆன் என்றால் அந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை கொண்டு வந்து சத்தமாக ஒளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அல்லது அவர்களுடைய காதிலே எதை சொன்னார்களோ அதுதான் குர்ஆன். இப்பொழுது இருப்பது குர்ஆன் அல்ல, இதை மதிக்க வேண்டியது இல்ல, இதை கண்ணியப்படுத்த வேண்டியது இல்ல, இது குர்ஆன் அல்ல என்று பகிரங்கமாக வாதாடுகிறார்கள்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பின்பற்ற தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்ததூ பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்க 2 பேரை பின்பற்றிக் கொள்ளுங்க. வஅஷார இலா அபீ பக்கர் வ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களை வைத்து காட்டினார்கள், இத்ததூ பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பின்னால நீங்க 2 பேரை பின்பற்றிக்கோங்க. வஅஷார இலா அபீ பக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே கையால காட்டி சொன்னாங்க, இதோ அபூபக்கரை நீங்கள் பின்பற்றுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக சொன்னாங்க, இதோ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால சுட்டி காட்டி சொல்லி காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு. எனவே அந்த சஹாபாக்களை ஒரு மனிதன் மதிக்க வேண்டும், அந்த சஹாபாக்களை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நடந்திருப்பது என்ன? குர்ஆனும் ஹதீஸும் என்று பேசுகிறார்கள், குர்ஆனை தான் ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸை தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாதிடுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது சஹாபாக்களை பின்பற்றுங்கள், ஹதீஸ் சொல்லுகிறது சஹாபாக்களை பின்பற்றுங்கள். அதிலே விசேஷமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் விசேஷமாக. எனவே அவர்களை பின்பற்றாமல் எப்படி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்களாகவும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி அமல் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக சஹாபாக்களை பின்பற்றத்தான் வேண்டும். சஹாபாக்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நேர்வழி, அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பின்பற்றாமல், சஹாபாக்களை மதிக்காமல், சஹாபாக்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல், சஹாபாக்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் குர்ஆனும் ஹதீஸும் என்று வாதிடுவதில் அர்த்தம் இல்லாத ஒரு செய்தியாக இருந்து வந்திருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உலகத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்தார். இந்த அளவு கண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டிலும் உஹது மலை மேல் ஏறுகிறார்கள். அந்த உஹது மலை ஆட ஆரம்பிக்கிறது, அசைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய காலால உஹது மலையின் மீது அடித்தார்கள். அடித்துவிட்டு சொன்னார்கள், உஸ்குன்யா உஹத், உஹது நீ ஆடாது, அமைதியாக இருந்து கொள். ஃபலைஸ அலைக்க இல்லா நபியுன் வ ஸித்தீக்குன் வ ஷஹீதான், உனக்கு மேல இருப்பது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். அடுத்ததாக சொன்னாங்க 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், அது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஏறிய பின்னால ஏறி உட்கார்ந்தவுடனே அந்த உஹது மலை பயத்தில் ஆழ ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால அடித்த உடனே அந்த உஹது மலையுடைய அசைவு நிற்கிறது. அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அதனால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியான இந்த சஹாபாக்கள், இப்படியான இந்த உன்னதமானவர்களை நாம் ஞாபகப்படுத்துவதனால் அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருகிறார்? இதே சிலர்கள் சொல்வார்கள், இது யூதர்களை போன்று, யூதர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவது போன்று பிறந்த நாளை கொண்டாடுவது அல்ல. யூதர்களுடைய அவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யலாம் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவது ஒரு வித்தியாசமாக, இது நாம் பிறந்த நாளை கொண்டாடுவது அல்ல, அவர்களை ஞாபகம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விக்ரு சாலிஹீன தன்ஜிலுர் ரஹ்மா, சாலிஹீன்களை ஞாபகப்படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ் அருள் இறங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே சஹாபா பெண்மணிகள் தங்களுடைய கைகளிலே ரவான்களை எடுத்துக்கொண்டு, புகாரி ஷரீஃபிலே பதிவான ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வருகின்றார்கள், வந்து பார்க்கிறார்கள். அந்த வீட்டிலே பெண்கள் தமது கைகளிலே ரவான்களை எடுத்துக்கொண்டு, நாங்கள் அடித்த இந்த ரவான் இதே தப்பு, இதை எடுத்துக்கொண்டு அந்த சஹாபா பெண்மணிகள் பத்ர் யுத்தத்திலே கலந்து ஷஹீதானவர்கள், உலகத்திலே கண்ணியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅமலு மா ஷிஅத்தும் ஃபகத் கஃபரல்லாஹு லக்கும், நீங்க உலகத்தில் எதை நீங்கள் செய்தாலும் பத்ர் யுத்தத்திலே கலந்து ஷஹீதான அந்த சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅமலு மா ஷிஅத்தும், நீங்க நாடியது நீங்க செய்யுங்க, ஃபகத் கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை முழுமையாக மன்னித்து விட்டான். நீங்க என்ன செய்தாலும் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹாபாக்களை தான் பத்ர் யுத்தத்திலே கலந்து ஷஹீதான அந்த சஹாபா பெண்மணிகள் தமது கைகளிலே ரவான்களை எடுத்து வைத்து படித்தவர்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள். ரவான்களை எடுத்து பெண்மணிகள் வைத்து படித்து அந்த சஹாபாக்களை
பெண்மணிகளை ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஞாபகப்படுத்துகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்து ஒரு அந்த வீட்டுடைய ஒழுக்கபூர்வமாக இருந்து மறைந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சஹாபா பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அவராக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணிகளோ தமது கைகளில் ரபான்களை எடுத்து வைத்து ரபானை அடித்து வைத்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த சபையில இருந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைந்திருக்க முடியாது. ஒளித்திருப்பது, மறைந்திருப்பது, காணாமல் இருப்பது யாருக்கு? எங்களை போன்ற மனிதர்களுக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு மறைந்தாலும் எங்கு ஒளிந்தாலும் அவர்களுடைய முகத்திலே உள்ள அந்த நூரே முஹம்மதியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசம் அது வெளியில் தெரிந்து கொண்டிருக்கும். அந்த ஒளியை சஹாபாக்கள் காணுவார்கள். நாம் ஒரு ஹதீஸிலே படித்திருக்கிறோம். எனவே அந்த சஹாபி பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே இருந்து வருகின்ற அந்த ஒளியை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதனை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படி கண்டவுடனே அந்த பெண்மணி பாட ஆரம்பிக்கிறார். வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். எங்கள ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளைக்கு நடப்பது என்ன என்று தெரிந்த, நாளை நடக்கக்கூடிய விடயம் எது, நாளை மட்டுமல்ல அதன் என்ற வார்த்தை கியாமத்து நாள் வரைக்கும் என்ற அர்த்தம் இருக்கிறது. கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்குமோ என்பதையெல்லாம் தெரிந்த மறைமுகமான அறிவு கொண்ட ஞானம் கொண்ட ஒரு நபி எங்களே இருக்கிறார் என்று அந்த பெண்மணி பாட ஆரம்பித்தாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நீ விட்டுவிடு, அந்த வார்த்தையை நீ விட்டுவிடு. வகுல்னமா தகுல்ன, அந்த வார்த்தை என்றா இதற்கு சில விளக்கம் சொல்லுவாங்க, அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்வது அர்த்தம் இல்லை. இப்ப வகுல்னமா தகுல்ன, நீங்க எப்பொழுது யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்களோ, யாரை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, யாருடைய சிறப்புகளை சொல்லி வயிற்றுகளை பாடி ரபான்களை அடித்து யாரை பற்றி நீங்கள் பேசினீர்களோ, வகுல்னமா தகுல்ன, அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவான ஹதீஸ். எனவே சஹாபாக்களை ஞாபகப்படுத்துவது, நல்லவர்களை ஞாபகப்படுத்துவது, ரபான் அடிப்பது, வைத்து படிப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அபூ தாவூதிலே பதிவான ஒரு ஹதீஸ், சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை பெண், சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அடிமை பெண் வாராண்டு ஒரு நாட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நேர்ச்சை வைத்திருக்கிறேன். என்ன நேர்ச்சை என்றா, நான் ஒரு பிரயாணம் செய்வேன். அந்த பிரயாணத்தில் எனக்கு கஷ்டம் இல்லாமல், களைப்பில்லாமல் நான் நிம்மதியாக பிரயாணத்தை சென்றுவிட்டு என்னுடைய தேவை முடிந்து நான் நிம்மதியாக வந்து சேர்ந்தால் உங்களுடைய தலைக்கு மேலான ரபான் அடித்து வைத்து பறிப்பதற்கு நான் நேர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்கிறார்கள், நான் உங்களுடைய தலைக்கு மேலான ரபான் அடித்து வைத்து பறிப்பதற்கு நான் நேர்ந்திருக்கிறேன், என்னுடைய நேர்ச்சையை நான் நிறைவேற்றட்டுமா என்று அந்த பெண்மணி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, நேர்ச்சியை நிறைவேற்றி எதை நீ நேர்ந்தாயோ, என்ன நேர்ந்திருக்கிறீர்கள், ரபான் அடித்து தலைக்கு மேலான ரபான் அடித்து வைத்து படிப்பதை நீங்கள் நேர்ந்திருக்கிறீங்க, அதை நீங்கள் நிறைவேற்றீங்கள், அந்த பரிசு நீங்க ரபான அடிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இதனை வைத்து விளங்க வேண்டியது, நாம் செய்யக்கூடிய எந்த தரீக்காவாக இருந்தாலும் சரி, தரீக்காவுடைய அடிப்படையில் வரக்கூடிய எல்லா அமல்களுமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருந்து வந்தவைகள். அதனால தான் நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினால் அவர்களை ஞாபகப்படுத்துவது என்பது பித்அத் அல்ல, நூதனம் அல்ல, சஹாபாக்கள் செய்யாத ஒன்று அல்ல, குர்ஆன் சொல்லித் தராத ஒன்று அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் வழிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிமார்களை பற்றி சொன்னார்கள். நாளை கியாமத்தினால் அல்லாஹ் வழிமார்களுக்கு என்ன கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமாருடைய சிறப்புகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். அதைத்தான் நாம் செய்கிறோம், நூதனமாக ஒன்று செய்யவில்லை. எனவே வழிமார்களை ஞாபகப்படுத்த கூடாது, சஹாபாக்களை ஞாபகப்படுத்த கூடாது என்றிருந்தால் குர்ஆனிலே உள்ள வழிமார்களை பற்றி சொன்ன ஆயத்துக்களை ஓத முடியாது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நமக்கு வாழ்க்கை பட்டதை எல்லாம் நாம் சிந்தனைக்கு படுவதை எல்லாம் மார்க்கமாக அமைத்துக் கொள்ள முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் வரலாறுகள், நீளமான வரலாறுகள் இருக்கிறது.
குர்ஆனில் அல்லாஹ் நிறைய வழிமாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வழிமாறுகளுக்கு நடந்த கராமத்துகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நாளைய கியாமத்தில் அல்லாஹ் வழிமாறுகளை கண்ணியப்படுத்துவார். அந்த நேரத்திலே நபிமார்களும் சுஹதாக்களும் அந்த வழிமாறுகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார் வழிமாறுகளை. அவர்களை நேசம் வைப்பதினால் அல்லாஹ் இந்த உலகத்தில் பாக்கியங்களை தருகிறான். நாளை மறு உலகத்தில் அல்லாஹ் பாக்கியங்களை தருகிறான். எனவே இந்த வழிமாறுகளுக்கெல்லாம் சிறந்தவராக இருந்த அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஞாபகப்படுத்தினார் அல்லாஹ் என்ன பாக்கியங்களை தருவான். அதனால தான் அதுல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு நாள் தினம் வந்து சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல, அபூபக்கரே, நான் வாழ்நாள்ல செய்த எல்லா அமலையும் நான் உங்களுக்கு தருகிறேன். நான் என்னுடைய வாழ்நாள்ல செய்த அமல்களை நான் தருகிறேன். ஆனா நீங்க கழித்த ஒரு நாள் இரவை மாத்திரம் எனக்கு தர வேண்டும் என்றாங்க. என்ன இரவு என்று கேட்டா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, அந்த இரவை எனக்கு தர வேண்டும் என்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன இரவு என்று கேட்டாங்க. நேற்று நேரத்தில் சொன்னாங்க, நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹிஜ்ரத்து போனீங்க, அல்லாஹ் ஒரு நாள் இரவு நீங்க கழித்தீங்க, அந்த இரவுல நீங்க என்ன சவாப அடைந்தீர்களோ அது எனக்கு தாங்க என்று கேட்டாங்க. எவ்வளவு சிறப்பான ஒரு விடயம், எவ்வளவு சிறப்பான ஒரு சஹாபி. இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகை வாசல்ல சௌர் குகையில போய் நிற்கிறாங்க. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வேண்டாம், நான் முதலாவதாக உள்ளே செல்கிறேன், நான் முதலாவதாக உள்ளே சென்று பார்க்கிறேன். ஆபத்துகள் ஒரு விசைகள் இருந்தால் அதனால் வரக்கூடிய ஆபத்து, அந்த நிலையோ அதனுடைய தீண்டுதல் எனக்கு படட்டும். உங்களுடைய உடம்பை தாக்கக்கூடாது, உங்களுடைய உடம்பில் எதுவும் வரக்கூடாது என்ற உறுதிப்பாட்டிலே உள்ளே சென்றார்கள். சென்று தன்னுள் பார்க்கிறார்கள், குகையிலே 4 புறமாக பொந்துகள் இருந்தது. தன்னுடைய ஆடையை கிழித்து அந்த பொந்துகளை எல்லாம் அடைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் உலகத்தில என்ன என்ன அமல்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பாராட்டினான். அவர்களை யாராவது ஏசினால், அவர்களை யாராவது குறைத்து பேசினால் அல்லாஹ் பொறுத்திருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், உமையத் இப்னு கலஃபிடத்திலே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அடிமையாக இருக்கின்ற காலத்திலே உமையத் இப்னு கலஃப் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அநியாயம் செய்தான். சுடுமணலிலே போட்டு நெஞ்சுக்கு மேலே பெரும் கற்களை வைப்பான் என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு பக்கத்தால சஹாபாக்கள் போவாங்க, என்ன செய்வது, வசதி இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தால போறாங்க. கண்டுவிட்டு கவலைப்பட்டார்கள். இந்த பிலால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி கஷ்டப்படுகிறார். எனவே உங்கள் அப்படி என்றா இதை சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை உரிமையிடவா சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உங்கள வசதி இருந்தா நீங்க அவரை உரிமையிடுங்க என்று சொல்லுகின்ற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து போய் தன்னுடைய கையில இருந்த பணத்தால பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாங்கி உரிமையிட்டார்கள். உரிமையிட்ட பின்னால அந்த காபிர்களுக்கு இடையில, முனாஃபிகீன்களுக்கு இடையில கொடியவர்கள், அந்த காலத்திலே இருந்த இஸ்லாத்துடைய துரோகிகள் பேசிக்கொண்டார்கள். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உரிமையிட்ட காரணம், அவருக்கு ஏதாவது ஒரு கைமாற்றம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக வேண்டித்தான் உரிமையிட்டார்கள் என்ற செய்தியை முனாஃபிகீன்கள், இஸ்லாத்துடைய துரோகிகள் பேசிக்கொண்டார்கள். இதனை அல்லாஹ் கண்டித்தார். அல்லாஹ் பொறுத்திருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை கண்டித்து குர்ஆனிலே இறக்கினான் ஆயத்தை. நிச்சயமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க உள்ளம் பரிசுத்தமான உள்ளத்தோடு தான் அதனை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மனிதன் ஏதாவது பேசினால் அவர்களை குறை கண்ட நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை எதிர்த்து குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான் என்றால் அவர்களை அல்லாஹ்வும் பொறுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில தான் நாங்க அவர்களை நேசம் வைத்து இந்த மஜ்லிஸிலே அவர்களை புகழ்ந்தால் அவர்களுடைய உதவி இந்த உலகத்திலும் கிடைக்கும், நாளை மறு உலகத்திலும் கிடைக்கும். அதே போன்றுதான் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் ஒரு பெரிய ஒரு மாமனிதராக இருந்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் பிறக்கும் பொழுது ஒரு அவுலியாவாக பிறந்தார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அமல்கள் பலவிதமாக காட்டி தந்தாங்க.
சிக்கல்களை பலவிதமாக செய்து தந்தார்கள். எனவே ரபான் அடிக்கின்ற இந்த அமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு வரக்கூடியது. இந்த அமல் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த அமல் இடையில் விடுபடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய தரீகாவிலே ரிஃபாய் தரீகாவை ஆரம்பித்து, அதாவது இராக்கிலே பத்தாயிலே உம்மு உபைதா இந்த இடத்திலே பிறந்த அவர்கள் அந்த ரிஃபாய் தரீகாவுக்கு உள்ளே விசேஷமாக ரபான் அடித்து வைத்து படிப்பதை அமைத்தார்கள். அவர்களும் ரபானை அடிப்பார்கள். எந்த அளவுக்கு அல்லாமா, அதாவது ஃபதாவல் ஹதீஸியா அந்த கிரந்தத்தில இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகின்றார்கள். அவர்கள் ஒரு நாள் தவாஃப் செய்கின்றார்கள். தவாஃப் செய்கின்ற நேரத்திலே தவாஃபிலே வைத்து அவர்கள் தவாஃப் வருகின்றார்கள். ரபான் அடித்து வைத்து படித்தவர்களாக தவாஃப் செய்கின்றார்கள். தவாஃப் செய்கின்ற நேரத்தில் திடீரென அவர்களை அறியாத ஒரு ஜதுபுடைய ஹாலத் தங்கள் ஏற்படுகிறது. அவர் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தான் தவாபிலே அப்படியே பைத்தை படித்து ரபானை அடித்து ஜெதுவிலே தவாபு செய்கின்ற பொழுது அந்த ரபான் அவர்களுடைய கையை விட்டு போய்விடுகின்றது. அவர்கள் கபத்துல்லாவை சுற்றி வருகின்றார்கள். ரபான் தனியாக, அது யாரும் அதை தொடாமல், அதை பிடிக்காமல், அது தனியாக அவருடைய தலைக்கு மேலால அவருடைய அந்த ஜெதுவுடைய நிலை குறைந்து அந்த தவாப் முடிவடையும் வரைக்கும் அந்த ரபான் அவர்களுடைய தலையை சுற்றி அடித்துக் கொண்டிருந்ததாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தவாப்பில் இருக்கின்றார்கள், வயிற்று படிக்கின்றார்கள். ரபான் கையை விட்டும் போகிறது. ஆனால் ரபான் கீழே விழல, அது தனியாக அது தன்னை தானே அடித்துக் கொண்டு சுத்தியதாக ஃபதாவல் ஹதீஸியா அந்த கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உலகத்திலே கொடுத்த பெரிய ஒரு சிறப்பு, பெரிய ஒரு கண்ணியம் என்ன தெரியுமா? அனைவர்களும் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் ஹாவி என்ற கிரந்தத்தில் சொல்கிறார்கள். அஷ்ஷரஃபுல் முஹத்தம் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. கலாயிதுல் ஜவாஹிர் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. பல கிரந்தங்கள்ல பதிவான பிரபலியமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி மதீனா முனவ்வராவுக்கு வந்தார்கள். மதீனா முனவ்வராவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக யா ஜத்தி, என்னுடைய பாட்டனாரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். சொன்ன பின்னால பதில் வருகிறது, வா அலைக்கும் அஸ்ஸலாம் யா வலதி, என்னுடைய பிள்ளையே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று ரிபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சலாத்திற்கு பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தான் ஃபீ ஹாலத்தில் புஅதி كنت أرسلها تقبل القبر عندي وهي نائبتي فهذه حالة الأشباه قد حضرت فامدد يمينك كي تحظى بها سبتي என்ற பைத்தை அழகாக பாடினார்கள். பாடிய பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொலைவிலே தூரத்தில் இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய ரூஹை அனுப்பி நான் உங்களை தியானத்து செய்து கபரை முத்தமிட்டுக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் என்னுடைய உடம்போடு வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய வலது கையை தாருங்கள், அதை நான் முத்தமிட வேண்டும் என்று கேட்டார்கள். கபரை பார்த்து கேட்கின்றார்கள், வலது கையை தாருங்கள் என்றார்கள். என்ன ஆச்சரியம்! கூடியுள்ளவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ரிபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 17வது புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரிபாய் நாயகத்துக்கும் இடையில 17 பரம்பரை. அதுல 17வது புள்ளதான் ரிபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டார்கள், உங்களுடைய வழக்கரத்தை தாருங்கள் நாயகமே என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருக்கு உள்ளே இருந்து வலது கரத்தை நீட்டுகிறார்கள். அதனை ரிபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முத்தமிட்டார்கள். கை உள்ளே போனது. இது பிரபலியமான ஒரு செய்தியாக பல கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அதனால ரிபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க உலகத்துல வாழ்கின்ற காலத்தில ஒரு நல்ல குணமுடையவர்களாக, எந்த அளவுக்குண்டா ஒரு சொறி பிடித்த ஒரு நாய் அவங்களோட ஊர்ல பத்தாயிரம் இருந்தது. அந்த சொறி பிடித்த அந்த நாய யாருமே, சொறி பிடித்த ஒரு நாய் யாரு அவதானிக்கிறது, யாரு பார்க்கிறது, யாரு மருந்து செய்வது, யாருமே செய்யறது இல்ல. ஆனா ரிபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கூடாரத்தை அடித்தாங்க. ஒரு கூடாரத்தை அடித்து ஒவ்வொரு நாளும் அந்த நாய்க்கு காலையில போய் அவங்களோட மேல அந்த நாய் படாத அளவுக்கு அதற்கு எண்ணெய் பூசுவார்கள். எண்ணெய் பூசுவார்கள். காலையில போவாங்க, என்ன பூசுவாங்க, வருவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த நாயின் மீது இறக்கப்பட்டு செய்தார்கள். செஞ்ச பின்னால மக்கள் கேட்டாங்க ரிபாய் நாயகத்திடத்துல, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? இல்ல, அது பாவமில்லாத ஒரு பிராணி,
பாவம் செய்தில்லை, அது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத ஒரு பிராணி. எனவே அதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாயகம் அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒரு கட்டத்துல அவங்க தொழுகைக்காக வந்தாங்க, ஜுப்பாவை கலட்டி வச்சாங்க. ஜுப்பாவை கலட்டி வச்சா அந்த ஜுப்பாவுடைய கையில ஒரு பூனை படுத்துக் கொண்டிருக்கிறது. நாயகம் எல்லாரும் பாக்குறாங்க, ஜுப்பாவுடைய கைக்கு மேலால ஒரு பூனை படுக்கிறது. எங்களை போன்றவர்கள் உடனே பூனை அடித்து விரட்டி விடுவோம். ஆனா அவங்க அப்படி செய்யல. பார்த்தாங்க, பூனையுடைய தூக்கத்தை கலைக்க கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஜுப்பாவுடைய கையை வெட்டினார்கள். வெட்டிவிட்டு அந்த ஒரு கை இல்லாத ஜுப்பாவை அணிந்து கொண்டு போய்விட்டாங்க. ஒரு பூனையுடைய தூக்கத்தை கூட அவங்க கலைக்கல. அந்த அளவுக்கு உலகத்துல வாழ்கின்ற காலத்துல மிருகங்களோட, பறவைகளோட, மக்களோட எல்லோரோட இணக்கமாக வாழ்ந்து மக்களுக்கு நல்ல இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்தார்கள். எனவே அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி தந்தார்கள், அலைக்கும் பிசுன்னதி, நீங்க என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க. அந்த ஹதீஸில் அப்படி தொடர்ந்து திருமதி ஷரீஃபில பல சஹீஹான கிரந்தங்கள்ல பதிவான செய்தி, வஹிஜ்ரதி, என்னுடைய குடும்பத்தை நீங்க பின்பற்றிக்கோங்க, எங்க குடும்பத்தை நீங்க மதிங்க, எங்க குடும்பத்தை கண்ணியப்படுத்துங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து அதோட அமல் செய்வதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை கண்ணியப்படுத்துவது, அவருடைய குடும்பத்தை மதிப்பது ஒரு கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்க, அதை மட்டும் செய்துவிடக் கூடாது, நாம் அஹ்லு பைத்களையும் பின்பற்ற வேண்டும். எனவே அஹ்லு பைத்கள்ல வந்தவர்கள் தான் அவருடைய பேரப்பிள்ளைகள். அவர்கள் காட்டி தந்த வருகைத்தான் இந்த ஔராதுகள். அவர்கள் காலையில மாலையில் இதனை ஓத சொன்ன காரணம் என்ன? எங்கள் உள்ளம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உள்ளத்திலே கரை பிடித்து அழுத்து பிடித்து ஊசையானதாக அல்லாஹ்வை சந்தித்தால் நிச்சயமாக நாளைய கியாமத்தினால வெற்றி பெற முடியாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதுகுருல்லாஹ கதீரா, நீங்க அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க. அதிகமாக ஏன் அல்லாஹ் திக்ர் செய்ய சொன்னான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார், கடமை கியாமத்தினால முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான். ஆனா அல்லாஹ் குர்ஆனில அதிகமாக தொழுங்க என்று அல்லாஹ் சொல்லல. தொழுங்கள் கடமை, தொழுகை விட முடியாது. மௌத் வரைக்கும் ஒரு மனிதன் தொழுதானாக வேண்டும். ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வதுகுருல்லாஹ கதீரா, நீங்க அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. ஏன்? திக்ரினாலதான் ஒரு மனிதன் உள்ளம் சுத்தமாகிறது. அதுதான் தரீகா. உள்ளத்தை சுத்தமாக்கின்ற வழிதான் தரீகா. அதனை காட்டி தந்தவர்கள் யார்? இமாம்கள், சூஃபியாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்திலே வந்தவர்கள் தான் தரீகத்துடைய எல்லா சேகுமார்களும். எனவே நாம் தெளிவாக இருக்கிறோம். அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்தினர்கள் தரீகத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள், சரியான முறையில குர்ஆன் ஹதீஸை அமல் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் வந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அஹ்லு பைத்திலே வந்தவர்கள், அஹ்லு பைத்தினர்கள் எதை காட்டித் தந்தார்களோ அதையும் நாம் சரியாக ஏற்று அமல் செய்கிறோம் என்றால் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பாடாக இருப்பவர்கள் நாமவே இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் சொற்பமான இந்த வாழ்க்கையில நாம் நல்லவர்களை மதிக்க வேண்டும். உலகத்தில் அமலான மாத்திரம் ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது. நாம் யாரை மதிக்க வேண்டுமோ அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வழிமாறுகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களுக்கு தெரியும், நாம் அதாவது காபத்துல்லாவுக்கு செல்கிறோம், ஹஜ்ஜுக்காக செல்கிறோம். அங்கே ஹஜ் செய்ய நாம் சஃபா மருவா என்ற மலைக்கடை நாம் ஓடுகிறோம். யாரை ஞாபகப்படுத்துகிறோம்? யாரை ஞாபகப்படுத்தி ஓடுகிறோம்? சஃபா மருவா என்ற மலைக்கடை ஓடியவர் யார்? ஒரு நபியா? இல்லை. ரசூலா? இல்லை. சஹாபியா? இல்லை. எனவே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை பெண் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சஃபா மருவா மலைக்கு இடையில ஓடினாங்க. அல்லாஹ் அதனை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஒரு நபி செய்த வேலை அல்ல, ஒரு ரசூல் செய்த வேலை அல்ல, ஒரு சஹாபி செய்த வேலையும் அல்ல. அப்படி என்ன இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை யாரோட சேர்ப்பது? எந்த லிஸ்டில சேர்ப்பது? எந்த கூட்டத்தில் சேர்ப்பது? நாம் சேர்க்க வேண்டும் என்றிருந்தால் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே பதில், அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஒருவர், அல்லாஹ்வுடைய வழிமாறுகள் ஒருவர். ஏன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று சொன்னால் பிழை, ரசூல் என்றால் பிழை, சஹாபி என்றால் பிழை. எப்படி சொல்வது?
அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஒருவர். அந்த அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஒருவர் அந்த ஓடிய ஓட்டம் தண்ணி ஓடினார், தண்ணி காலடியில் அல்லாஹ் தண்ணியை கொடுத்தார். இப்ப தண்ணி தேவையா ஓடுகிறோம்? இல்ல, தண்ணியை தேவை நாங்க யாரும் ஓடல. காரணமே அந்த அல்லாஹ்வுடைய நேசர் அந்த நேரத்தில் செய்த அந்த தியாகம், பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். நாம் நிச்சயமாக ஓடுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஹாஜிமாருடைய உள்ளத்திலுமே அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் வரும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, அல்லாஹ்வுடைய நேசர்களை ஞாபகப்படுத்த வேண்டாம் என்று ஒருவர்களும் போய் ஓடுகிறார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் புத்திக்கு பட்டதை நரகமாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. எனவே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எதில் இருக்கிறோமோ, எந்த தரீகாவில் நாம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு முன்னாலே சென்ற சூஃபியாக்கள், எங்களுக்கு முன்னாலே சென்ற சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாம்கள் எதனை எங்களுக்கு காட்டித் தந்தார்களோ அந்த வழியில நாங்கள் உறுதியாக இருந்து நச்சு கருத்துகள், தவறான கருத்துகள், தவறான சிந்தனைகள் எங்கே ஒரு நாட்டில் பகிரங்கமாக பேசப்படுகிறது. இப்ப உங்களுக்கு தெரியும், பராத்துடைய காலம் வருகிறது. நீங்க இப்ப ரேடியோ எடுங்க, அல்லது பத்திரிகை எடுங்க, வானொலி எடுங்க, அல்லது அடிக்கடி உங்களோட வீடுகளுக்கு வரும் பராத்து ஒன்று இல்ல. இப்படி ஒவ்வொரு ஒரு காலத்துல புதிய புதிய கருத்துகள் வந்து கடைசியில குர்ஆன்ல கை வைத்து, அல்லாஹ்வுடைய கை வைத்து, அல்லாஹ்வுடைய தூதர்ல கை வைத்து விட்டு குர்ஆனிலே கை வைத்து விட்டார்கள். குர்ஆன் இந்த குர்ஆன் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு மேலால உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துவோங்க. நீங்கள் அப்படியான தவறான கருத்துக்கள்ல ஒரு பிள்ளைகள் போய்விடாம ஒரு பரம்பரைகளை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தா, நாம் அஹ்லுல் பைத்களான சூஃபியாக்கள் காட்டி தந்த அந்த தரீகத்துடைய ஔராதுகளை நாம் காலையில மாலையில ஓதி நல்லவர்கள் காட்டி தந்த வழியில சென்று வஃபாத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ்